இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்துக்கல. என் தம்பி மாரி அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவோ விஷயம். 3 படத்திலும் மாறி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாறிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த கேரக்டர். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் கர்ணனில் பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்னனில் பண்ண அந்த அரசியல்வாதி ஆகட்டும், இப்போ பண்ணிருக்கிற அந்த காண்டிபன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது. மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன். அப்புறம் துருவ் என்ன ஒரு கடும் உழைப்பு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான விருது கிடைக்கும் துருவ். அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப இந்த படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்கு அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும். தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும். முக்கியமாக ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிரசன்னா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறக்கலை. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார் நான் எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு பைசனுக்கு பின் பைசனுக்கு முன் பேசப்படுவார் இசையில். பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை மறக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாங் பிடிக்கும். எல்லாமே ரெக்க டூ குட், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரியே கேட்கவே வேண்டாம். என் தம்பி இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாரோடையுமே பெஸ்ட் இதை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ரேர். அனுபவம் அதை அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ண அது சாத்தியம். வேறு வேறு மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாரும் கூடயுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு மாரியோடைய ரஞ்சித், அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தயாரித்ததில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கும், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்லாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி கூப்பிடும்போதே இயக்குனர் சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் இந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஒன்று டேட்டில் நடுவில் சொதப்பி என்னையை மட்டும் கோவப்படுத்திடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அருவி நடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த இயக்குனர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமயம் நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன், பரியேறும் பெருமாள் பார்த்தேன். பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படி போய் பார்க்குறோம். தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பயுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போனே அப்படி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே முதல் ரோலை இப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்டவரால். அதேமாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை கேரக்டர் லெனின் சார், அவருமே இங்கே உட்காந்துருக்காரு. அவர் படத்தை மேலே நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இது இவங்க பெரிய இயக்குநர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெருசாக உதவி அதெல்லாம் இல்லை. சமூகத்துக்காக எப்பயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குநர்களோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை.
அப்படிப்பட்ட இயக்குனர்களாக இருக்காங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சாக வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கோச் வந்து ரெய்டு உள்ளே வர மாட்டேங்கிறாப்புல, ஒரு நாள் அப்படி வாங்கலண்ணே ரெய்டு வந்து பாருங்களேன்னாங்க. உள்ளே போனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ரியல் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல பசங்க. அப்புறம் குரு விக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில். ஏன்னா வெளியில் கோச்சான்ட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மேட்டரில் உள்ள பிரமிக்கத்தக்க உழைப்பு. அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எந்த அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 100% பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்மளை வளர்த்துறாங்க. அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு நாள் நம்மளும் அந்தமாரி ஆயிடணும் தெரியாது. நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவோம். அப்படி கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான். அப்படி வந்து ஒரு கட்டத்தில் இவன் ஜெயிச்சிருவான், இவன் உருப்பிடுவான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும், அவர் பக்கத்தில் நானும் நடித்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை தாண்டி லால் சார் கூட நடித்தது, அமீர் சார் கூட நடித்தது, இப்படி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரஜிஷா விஜயன் அவங்க இப்படி அனுப்பாமல் அவங்க எல்லாரோடையும் நடித்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவ்வளோ சந்தோஷமான மொமெண்ட் எனக்கு. அதேமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ பிரமாதமான உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருந்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் 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 எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. நன்றி மாரி சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார். ரியலி சாரி, நான் இது இப்படி எதுவும் நான் ஹேட் அ ஸ்பீச் ப்ரிப்பேர்ட். இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். கடலி அதை பார்த்தோன்னே எதுவும் சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல், நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேறு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த எலினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லை, நான் இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியல,
அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார், ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமா குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் சொல்லி என் கால் இந்த ஸ்கர்ட் ஆடிச்சு, நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார், கூலிங் கிளாஸு, ஷூஸு, சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமா இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார், I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள். நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசன் வரைக்கும் யுவர் மை ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. அண்ட் ஆர் பிரில்லியன்ட் ப்ரொடியூசர்ஸ், ரஞ்சித் சார், ஐம் சச் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ. அண்ட் அதித்தி, நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபில்ம், மனன், எவ்ரிபடி ஃப்ரம் Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute avaroda creativity, avaroda vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I can't, and applause entertainment. Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹேட் திஸ், அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸில் இருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist have grown sir. Thank you so much for the support. To my Anupama, அன்னு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க, சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூவும் என்னை வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆனால் அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. அது that's a big quality guys, you have to clap for it, that's the biggest quality. நம்ம 2 பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you are such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikram இருந்து Dhruv மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது
மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அது ஆகி மாறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனா இந்த film release ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்க எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் மாரி சார். It truly means a lot to me. நீங்க என்ன கூப்பிட்டு ஆனா சினிமாயை தாண்டி ஆக்ஷன்ல கட்டுக்கு இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. So he has become kind of, you know, such a close friend of mine also. But இதில்ல இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் சார், நெக்ஸ்ட் படத்துல எனக்கு காஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். But thank you so much for having me here and please watch our film on October 17th for this Diwali. Thank you. Thank you. நன்றி. கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லாரும் பேசிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா புகழும் எங்கள் இயக்குனருக்கு. இதை நான் வந்து எப்பவுமே சொல்கிறேன், ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் ஒன்று பண்ண முடியாது. இயக்குனர் தான் இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடிபட்டு வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் வந்து அவன் உள்பாங்கன்னா அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லையே அது பேச்சு ஆரம்பிக்கும் போது மாரிக்கு என் நன்றியை சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன், ட்ரெயின் நடிகன்னு சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோம்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்னைக்கு ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம்லாம் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்ஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் இருந்தது. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப எங்கேருந்தோ வரும் அது உள்ள. அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, எமோஷன்ஸ் எல்லாமே மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ், அமேசிங் வாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மன மக்கள் வந்து நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் அப்படியே பேசிக்கோ, அவ்வளோதான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்களான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கார் நினைக்கிறேன், கிளம்பிட்டார் நினைக்கிறேன். மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கு, பியூட்டிஃபுல் ஆக்டர், அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ண. எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, எனக்கு ஏதாவது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மொமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர், அவங்களெல்லாம் எனக்கு சீன் இல்லை. பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையிலே நான் உனக்கு தான், நல்ல டவுட்டு. That's what I feel whenever நம்ம ஸ்பாட்டில் அந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. அமேசிங் ஆக்ட்ரஸ்.
அண்ட் நிறைய போடணும் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த தாரிணி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருக்குது. ரொம்ப சீன் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அது சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட் வந்து பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே சொன்ன மாதிரி பல கலக்கிறாங்க பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும் நல்லா வரவே இல்லை அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில், நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படி எப்படி போகுது? வெரி குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தர் போனாங்க, வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு, இப்படி பேசிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை. விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் வந்தது, கபடி வருது, பழிச்சுப்போ போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்டு வந்து கேட்டீங்க, எந்த ஆட்டம் ஆடுறாங்க அவ்வளோ போடுங்களா மாறி. உங்ககிட்டயும் நான் சொன்னேன், தொழில்கிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷனல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷனல் கேம்ஸ் வந்து ஆரம்பித்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ், அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின், தேங்க்யூ அதிதி அண்ட் மணி, ஆல்வேஸ் அமேசிங், வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, என் தம்பி ரஞ்சித். நீலம்ல ஒர்க் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரோட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் கொஞ்சம் மேடம் கேட்கலாம், நல்லா இருக்கும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க, பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு, இது இங்கே ஓடும், அது அங்கே ஓடும், அப்படியே பிரிச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலைன்னா இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் எல்லாரும் வாங்க. Can we please have the assistant directors join? உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க, நான் அதை இவங்ககிட்டே வாங்கிக்கிறேன். ஓகே.